ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் பிக்சல் 11 ப்ரோ இந்த மொபைல் எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, என்னென்ன சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னு நம்ம சேனலை முடிச்சு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து ஒரு பெல் பட்டன் வந்து அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட் இந்த ஃபோன் டிஸ்பிளே வந்து போயிடலாங்க. 6.3 இன்ச் OLED டிஸ்பிளேயோடு வருதுங்க. கூட நம்மளுக்கு 144 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட்டாக கொடுக்குறாங்க. அடுத்தது பிரைட்னஸ் லெவலும் 3600 நிட்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லாங்க. ஏன்னா OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட நம்மளுக்கு 144 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் இருக்கிறதுனால மல்டி டாஸ்கிங், கேமிங்க்கு, அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணுறது, மூவ்மெண்ட் ஸ்பீடு எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. எந்த ஒரு லேக் ஆகிற ஃபீலே இருக்காதுங்க. அப்புறம் 3600 நெட்ஸ் பிரைட்னஸில் கொடுக்குறதுனால வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது கூட டிஸ்பிளே வந்து பிரைட்டாக தெரிஞ்சு நம்மளுக்கு ஃபான்ஸு, வீடியோஸ் எல்லாம் பெட்டராகவே தெரியுங்க. அப்புறம் நம்மளுக்கு டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட வந்துருங்க. அப்புறம் வெயிட் வந்து 220 கிராம் பக்கம் வருதுங்க. அடுத்தது கேமரா பற்றி பார்க்கலாங்க. பின்னாடி மொத்தம் 3 கேமராங்க. 50 எம்பிக்கான வைட் ஆங்கிள் சென்சார் வித் OIS சப்போர்ட் இருக்குதுங்க. 4K வீடியோ 60 fps மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. அடுத்தது 50 எம்பிக்கான டெலஃபோட்டோ, 48 எம்பிக்கான அல்ட்ரா வைட், மொத்தம் 3 கேமரா இருக்குதுங்க. 4K வீடியோ 60 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க மேக்ஸிமம். OIS சப்போர்ட் இருக்கிறனால ஸ்டேபிளாக ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துக்க முடியுங்க, எந்த ஒரு சேக் இல்லாமல். அடுத்து ஃப்ரண்ட்டில் 48 எம்பிக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா வராங்க. அதனால டாப் நாச்சாக இருக்குங்க. கூகுள் பிக்சல் வந்து கேமராவுக்குன்னு ஒரு பேர் போன ஃபோன் தாங்க. அந்த அளவுக்கு கேமரா குவாலிட்டி பெட்டராகவே இருக்குங்க. சாம்சங் S சீரீஸு, ஐஃபோன் மாதிரி அந்த ரேஞ்சில் இருக்குங்க இந்த ஃபோன்லேயுமே கேமரா குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே. அடுத்தது பேட்ரி 5000 mAh பேட்ரிங்க. நல்ல மேசிவான பேட்ரி தான். ஃபோனை மாடலில் கம்பேர் பண்ணும்போது இப்போல்லாம் எல்லா ஃபோன்லேயும் 5000 6000 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் பேட்ரி பேக்கப் நல்லாவே இருக்குங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. 25 வாட்க்கான ஒயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்குதுங்க. 5000 mAh பேட்டரிங்காட்டி கண்டிப்பாக ஒரு நார்மல் யூசேஜாக இருந்தால் ஒரு 1.5 நாள் பக்கம் சார்ஜ் நிற்கிங்க. சப்போஸ் கேம் அப்படி விளையாடுங்க அப்படின்னா ஒரு 12 மணி நேரம் 15 மணி நேரம் அந்த வந்து சார்ஜ் நிற்கிங்க. அடுத்தது நம்மளுக்கு 16 GB ரேம் வேரியண்ட் இருக்குதுங்க. 12 GB ரேம் வேரியண்ட் இருக்குதுங்க. 256 GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைல் பேஸ் வேரியண்ட்டாக வரப்போகுதுங்க. UFS 4.1 கொடுக்குறாங்க. அதே போல் LPDDR5X ரேம் கொடுக்குறாங்க. அப்புறம் நம்மளுக்கு இதில் வந்து Android 16 வரப்போகுதுங்க அவுட் ஆஃப் த பாக்ஸில். ஏன்னா புதுசாக அப்கிரேட் ஆக போகுது. ஒரு வருஷம் ஆச்சு அந்த Android 16 வந்து. இப்போ Android 17 வரப்போகுதுங்க. அதே போல் இந்த ப்ராசஸுமே கூகுளோட ஓன் ப்ராசஸ் தான். டென்சார் G6 அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. ஏன்னா அவங்களோட ஓன் ப்ராசஸ் வந்து இப்போ கூகுள் அப்படின்னாவே எல்லா ஃபோன்லேயுமே இருக்குது. அவங்களோட ஓன் ப்ராசஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு பெட்டராகவே இருக்குது அவங்களது. அதே போல் நம்மளுக்கு இதோட IP69க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. மழைத்துளிகள், தனித்துளிகள், அதே போல் தண்ணிக்குள்ளே போட்டாலும், எந்த ஒரு ஃபோர்ஸான தண்ணிக்குள்ளே போட்டாலுமே ஒரு 30 நிமிஷத்துக்கு ஒரு 2 மீட்டர் ஆழத்தில் போட்டாலுமே ஃபோனுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்கிறதா இந்த IP69 அப்படிங்கிறது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபோன் சொல்லாங்க. அடுத்து 5 சப்போர்ட் இருக்குது, NFC இருக்குது, டுயல் இது மாதிரிலாம் இருக்குது. இது ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனுங்க. ஓகேங்களா. அடுத்தது இதோட ப்ளஸ் பாயிண்டில் பார்த்துலாங்க. கண்டிப்பாக கேமரா டாப் நாச்சாக இருக்க போகுதுங்க. ஏன்னா கூகுள் பிக்சலில் கேமரா, வீடியோ குவாலிட்டியெல்லாம் பெட்டராகவே இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு அக்யூரேட்டாக இருக்குங்க. அதே போல் நம்மளுக்கு டிஸ்பிளே நல்லாவே இருக்குங்க. ப்ராசஸ் கொஞ்சம் நல்ல ப்ராசஸ் தான். பேட்ரி பேக்கப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ முன்னெல்லாம் வந்து இந்த ஐஃபோன் மாதிரி தான் கூகுள் பிக்சலுமே கொஞ்சம் பேட்ரி தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்போ அதுலேயும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பேட்ரி பேக்கப் நல்லாவே இருக்குது, ஃபீச்சர்ஸ் நல்லாவே இருக்குது. ஒரு நல்ல ஃபோனே சொல்லாங்க. அதே போல் 12+256 GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைல் இந்தியன் மார்க்கெட்டில் 90,000 பக்கம் வரப்போகுதுங்க. 95,000 90,000 அந்த ரேஞ்சில் வரப்போகுதுங்க. இந்த 95,000 ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஒரு 75,000 அந்த ரேஞ்சில் ஒர்த்து தான். அந்தளவுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக 90,000 மேலே தான் வரப்போகுதுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வந்து அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.